IMG Tales. இங்க லாஸ்ட் 1 வீக்கா யூகேல நல்ல வெயில். ஸோ இந்த சூப்பரான கிளைமேட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு குட்டி ரோட் ட்ரிப் கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிறது மான்செஸ்டர்ன்றது சிட்டி. அங்கேருந்து ஒரு 2 hour டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான 2 பிளேஸ்க்கு தான் இன்னைக்கு போகிறோம். நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சர்வீசஸ்லேயே பார்த்துக்கலான்ட்டு சர்வீசஸ் வந்துட்டோம். அங்கே லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த சர்வீசஸ்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஈவன் ஷவர்ஸ் கூட இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்காக இங்கே ஃபுட் அண்ட் வாட்டர் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வெளியே ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல. இந்த ஊரில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே பெட்ஸ் அலவுட். அதனால இந்த இடத்துல டாக்ஸ் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் தண்ணி அழகாக அதுக்காக வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு சர்வீசஸ் விட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு சரி வெயில் பார்த்தா தெரியுதா. எனக்கு இது மாதிரி சன்னி டே பார்த்தா மனசு அப்படியே குஷியாயிரும். அப்படியே காருக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மான்செஸ்டர் சிட்டிலேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ்லேயே சூப்பரான சீரிக் ரூட்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். லேக் டிஸ்ட்ரிக்ட், யார்க்ஷயர், ஸ்னோடோனியான்ற மாதிரி ரொம்ப அழகான இடங்கள்லாம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 hours டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ இந்த ஊரில் லாம்பிங் சீசன்னா இந்த ஷீப்ஸ்லாம் வந்து குட்டி போடுற சீசன். இது நிஜமாலே February Marchக்குள்ள குட்டிகள் பிறந்துரும். ஆனால் ஏப்ரலுக்கு மேலே தான் இந்த குட்டிகளை வந்து இந்த மேய விடுவாங்க. இப்போ இந்த குட்டிங்கெல்லாம் பிறந்த ஒரு 1-2 மாதம் தான் இருக்கும். இன்னும் சில மாதங்கள்ல இது வந்து நல்லா பெருசாயிரும். அதுக்கப்புறம் இதோட ஊல் எடுத்து நல்லா ஸ்வெட்டர்லாம் இங்கே சூப்பராக பண்ணுறாங்க. இந்த தூரமாக ஒன்று தெரியுதுல, அது வந்து ரயில் பாலம். அது இங்கிலீஷில் வியாடக்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடுக்காட்டில் இருக்கிற ட்ரெயின் பிரிட்ஜ். ஆனால் நம்ம இதோட ஃபேமஸான ஒரு ட்ரெயின் பிரிட்ஜ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க. இப்படி ஒன்னொன்னா நின்று பராக் பார்த்துட்டே வரதுனால நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு லேட்டாக தான் வந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போனோம்னா ஹார்ஸ்ன்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் போனோம். அது நார்த் யார்க்ஷயர்லாம் இருக்கு. நம்ம யூகேல எந்த கிராமத்துக்கு போனாலும் கார் பார்க்கிங்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். நம்ம காரை எல்லா இடத்துலையும் பார்க் பண்ண முடியாது. இப்போ இந்த பார்க்கிங்கில் நம்ம காரை போட்டுட்டு நம்ம எவ்வளோ ஹார்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற சார்ஜ் நம்ம பே பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பை வந்து நம்ம காரில் வச்சுட்டு போயிடணும். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த ஊரில் வென்ஸ்லிடேல் கிரீமரின்னு ஒரு சீஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த ஊரை சுற்றி ஒரே ஃபார்ம் லேண்ட்ஸ் தான். ஸோ இங்கே நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குது. கவு, ஷீப்பு, லேம்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேருந்து பால் எடுத்து இவங்க சீஸு, பட்டருன்ற மாதிரி இவங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்கிறாங்க. அந்த சீஸ் ஃபேக்ட்ரியும் இங்கே தான் இருக்குது. அதோட அவுட்லெட்டும் இங்கே தான் இருக்குது. நம்ம சீஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே சுற்றி பார்க்குறத நம்ம பண்ணலை. நம்ம வெறும் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் போய் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்களோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீஸ் ஃபேக்ட்ரி இங்கே 100 yearsக்கு மேலே இருக்கான். இது 1990sல வந்து இங்கே சேல்ஸ் ரொம்ப கம்மியாகி பேங்க்ரப்சி கிட்ட போச்சான். அப்போ இந்த வாலஸ் அண்ட் கிராமிட்னு ஒரு பொம்மை படம் இருக்கும்ல, அதில் வந்து இந்த சீஸ் ஃபேக்ட்ரியை அவங்க வந்து ஃபீச்சர் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேல்ஸ் ரொம்ப நல்லா பிக்கப் ஆயிடுச்சு போல். அதனால் இப்போவும் அந்த படத்துக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அதோட போஸ்டர்ஸ்லாம் இங்கே வச்சு வித்துட்ருக்காங்க. இந்த கடையில் விதவிதமான நிறைய சொவினியர்ஸ் விற்றாங்க. ஆனால் நம்ம வந்தது அந்த சீஸ் வாங்க தான், எஸ்பெஷலி வாங்குறத காட்டிலும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. இங்கே கிட்டத்தட்ட 20 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த ஃபேக்ட்ரியில் செஞ்சு அப்படியே விற்கிறாங்க. எனக்கு பர்சனலாக முன்னாடி சீஸ்லாம் அதிகமாக பிடிக்காது. ஈவன் நம்மளே யோசிச்சு பார்த்தா ஒரு 10 years பேக் தான் பன்னீர்லாம் நம்மளுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் பன்னீர் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் கிடையாது. ஒரு 10 yearsக்கு முன்னாடி தான் பன்னீர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரெட்ல வச்சு சாப்பிட்ற சீஸ் ஸ்லைசஸ்லாம் வந்தது. நான் யூகே வந்துட்டு அப்புறம் தான் இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸஸ் சாப்பிடவே ஆரம்பித்தேன். இங்கே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா செடர் சீஸ் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட்சாவில் விற்கிற மொசரெல்லா, அதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய சீஸ் விற்கிறாங்க. இந்த கடையில் போய் பார்த்தா இன்னும் அதை விட அதிக வெரைட்டிஸ் இருந்தது. அதாவது சீஸ்லேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், ப்ளூபெரிஸ், ஏப்ரிகாட்ஸ், அது மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவர்டு சீசஸ்லாம் இங்கே இருந்தது. அதை தொட்டு சாப்பிட்ற ஹனி, அதுக்கப்புறம் சட்னிஸ் அதெல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 ஃப்ளேவரில் சீஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து போகிறது எங்களோட ஃபேமிலி ஃபேவரெட்டு. இது சூப்பரான சீனிக்கான பிளேஸ். இது வந்து பட்டர் டப்ஸ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாஸ்னா அது ஒரு போகிற வழி, அவ்வளோதான். நம்ம போகிற வழியெல்லாம் பயங்கர சீனிக்காக இருக்கிறதுனால சில இடத்துல காரை நம்ம பார்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படி ஒரு இடத்துல தான் காரை விட்டுட்டு வெளியே பார்த்தீங்கன்னா சுற்றி மேலே எப்பயாச்சும் கார் 1-2 அந்த பக்கம் பாஸ் ஆகும், அவ்வளோதான். நம்ம எவ்வளோ நேரம்னாலும் அங்கே தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன திரும்ப பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். அது என்ன தெரியுமா, சிக்கன் பிரியாணி. நான் மோஸ்ட்லி இப்படி ட்ராவல் பண்ணும்போது நான் லஞ்ச் பேக் பண்ண மாட்டேன். ஏன்னா யூகேல வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும். ஆனால் எனக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது லஞ்ச் கட்டி கொண்டு வரது ரொம்ப பிடிக்கும். அதனால காலையிலே எழுந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். கூடவே முட்டை, ரைத்தா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸ். ஏன்னா எங்கேயுமே நம்ம குப்பை போட முடியாது, எல்லாமே நம்ம வீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே மணி 4 ஆகுது. பார்க்க நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயங்கர காற்று, நல்ல குளிர். அதனால நாங்கள் கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி நம்மளோட பேக் சீட்டை ஃபோல்ட் பண்ணால் நம்ம எல்லாரும் கேம்பிங் மாதிரி ஒரு டென்ட்டுக்குள்ளே உட்காந்த மாதிரி எல்லாரும் உட்காந்தாச்சு. என் பசங்களுக்கு இந்த செட்டப்பை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம்.
எங்களுக்கு இது மாதிரி பேக் லஞ்ச்னா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல படிக்கும்போது நான் பேக் லஞ்ச் கொண்டு போக மாட்டேன். என் வீடு பக்கத்துனால எனக்கு பாஸ் கொடுத்துருவாங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் சின்ன வயசுல வெக்கேஷனுக்காக ஊருக்கு போகும்போது ட்ரெயினில் சாப்பிட்டு போகிறதுக்காக எங்கள் அம்மா வாழை இலையில வந்து சாதம் கட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அது அப்படியே என்னோட நாஸ்டாலஜிக் மெமரி எனக்கு அப்படியே தங்கியிருக்கு. அதே மாதிரி மெமரிஸை வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். நம்ம எந்த ஊரை விட்டு ஊர் போனாலும் இல்லை நாடு விட்டு நாடு கடந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற மெமரிஸ் தான் கடைசியில் நின்று பேசும். பசங்களை நல்லா காருக்குள்ளே கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சாச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு தட்டில் சாதம் அழகாக அள்ளி போட்டாச்சு. நான் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப மசாலா தூள்லாம் அதிகமாக போட மாட்டேன். ஏன்னா பசங்களுக்கு அது பிடிக்காதனால. எல்லாருக்குமே நல்ல பசி. ஏன்னா காலையிலேருந்து கார்லேயே சுற்றி இருக்கும். காலையில் பெருசாகவும் எதுவுமே சாப்பிடல. அன்னைக்கு என்னமோ என் பிரியாணி எப்பவும் போல் நான் செஞ்சுருந்தாலும் அங்கே மேலே உட்காந்து சாப்பிடும்போது அந்த பிரியாணி எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்தது. நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, இல்லை பெரிய போஷான ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, இந்த இயற்கை சூழலுக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக வர வாய்ப்பே கிடையாது. நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே எல்லாத்தையும் கிளீனிங் அப்லாம் பண்ணிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கே இருக்கும்போது நிறைய ரேபிட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அங்கே ஒரு 1 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நாங்கள் போனது வந்து பட்டர் டப் பாஸ்ன்னு. பாஸ்னா அது ஒரு வழி. அதாவது அந்த காலத்தில் இந்த ஆடு மேய்ப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த வழியாக தான் போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க போகிற வழி பக்கத்தில் நிறைய பான்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. பான்ஸ்னால் அங்கே வந்து அந்த மிருகங்களை வந்து தங்க வைக்கலாம். அதுக்குண்டான தீவனங்கள்லாம் கூட அங்கே இருக்கும். ஈவன் அந்த மேய்ச்சிட்டு போகிறவங்களுக்கு கூட அங்கே சாப்பாடெல்லாம் இருக்குமா. ஒரு ஊரை விட்டு ஊர் போகிறதுக்கு இந்த மலைகளெல்லாம் அவங்க கடந்து போக வேண்டியிருக்கு. அந்த மலைகளெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு வழி இந்த பாஸாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் இது எவ்வளோ முக்கியமான வழியாக இருந்திருக்குன்றத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே ஒரு மெமோரியல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா ஊரே தெரியும் போல். நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ மணி அங்கே ஒரு 7:30 இருக்கும். இப்போ இங்கெல்லாம் இருட்டுறதுக்கு நைட் 9 o'clock ஆயிடுது. நம்ம சன்செட்டுக்கு முன்னாடி இந்த மவுண்டன்ஸ் விட்டு வெளியே போகிறது பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.